இந்த சம்மர் லீவ்ல கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்கணுமா? அப்போ மீஞ்சூர்ல இருக்கிற SST கம்ப்யூட்டர் சென்டர்ல உங்களுக்கு விருப்பமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேருங்க. இப்போ சம்மர் ஆஃபரா 75% வரை கோர்ஸ் ஃபீஸ்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க. தரமான கம்ப்யூட்டர் கோர்ஸ் குறைவான கட்டணத்தில். SST கம்ப்யூட்டர் சென்டர், TH ரோட், இந்தியன் பேங்க் அருகில், மீஞ்சூர். கால் 9962123457. நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா? இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீஞ்சூர்ல இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803. மொபைல் 9962194022. இன்று பொன்னேரியின் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டம் சீரும் சிறப்புடன் 11 கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்க 1000க்கு மேற்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் வந்திருந்து 2 ஒன்றியங்கள் 1 நகரங்கள் மட்டும் என்று நடத்தப்பட்டது. சீரும் சிறப்புடன் மிகுந்த எழுச்சியுடன் இந்த நிகழ்ச்சி நடந்தது. குறிப்பாக பாமக, பாரதிய ஜனதா கட்சி, தமாக மற்றும் அமமுக, அதுபோக புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி ஆகிய அனைவரும் இங்கே வந்து சிறப்புடன் கலந்து கொண்டார்கள். புரட்சி தமிழரின் தேர்தல் அறிக்கை, குறிப்பாக மகளிருக்கு குடும்ப விளக்கு திட்டம் மற்றும் 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி ஏற்றத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்டாக தரக்கூடிய திட்டங்கள், ஃப்ரிட்ஜ் வழங்குவது, இது எல்லாமே வந்து மிகுந்த எழுச்சியுடன் மக்களால் உள்வாங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே செஞ்சோன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால எல்லாரும் எங்கள் தேர்தல் அறிக்கையை மிக அழகாக உள்வாங்கி நம்பிக்கையுடன் இன்று சென்றிருக்கிறார்கள். இன்னும் காங்கிரஸ்ல எதிர்த்து நிற்கிற வேட்பாளரே அறிவிக்கப்படாமல் இருக்கும் காலகட்டத்தில், ஏற்கனவே இருந்த வேட்பாளர் எங்கே சென்றார் என்று தெரியாமல் இருக்கும் காலகட்டத்தில் இங்கே ஒரே வேட்பாளராக களத்தில் நிற்கிறார் சிறுனியம் பலராமன் அவர்கள். மாவட்ட செயலாளர் சிறுனியம் பலராமன் அவர்கள் 50,000 வாக்குகளில் வெற்றி பெற வைப்பதற்காக அனைவரும் இன்று சங்கல்பம் எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலேயே முதன்மை தொகுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொன்னேரி பொன் விளையும் பூமியாக்குவேன் என்று வாக்கு தந்து இன்னைக்கு சிறுனியம் பலராமன் களத்தில் நிற்கிறார். கேள்விகள். பெண்கள் மேல கண்ணாடி பாட்டு எங்களை பொறுத்த வரைக்குங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தர வேண்டும். அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிடணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 50 விழுக்காடை தாண்டி வாங்கும் என்ற எண்ணம் எல்லார் மனசிலும் வேரூன்றி இருக்கிறது. குறிப்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றுடன் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டாங்க. ஆனா பல கட்சிகள் இதை எழுந்தே வரல. அவங்க வந்து ஏப்ரல் 2ங்கிறாங்க, 3ங்கிறாங்க, 4ங்கிறாங்க, இன்னும் எழுந்தே வராமல் இருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை சரியான நேரத்தில் வெளியிடப்பட்டு விட்டது. அனைத்து வேட்பாளர்களும் அவங்க களத்துல நின்று பிரச்சாரத்தை துவங்கிட்டாங்க. அதனால மிகப்பெரிய வெற்றியை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி சென்று கொண்டிருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம கூட்டணியில இன்னைக்கு எல்லாருமே வந்து கலந்து நின்று அந்தந்த தொகுதிகளில் நின்று வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எல்லா தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர் போட்ட ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு எல்லா தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர் போட்டாச்சு. அந்த பொறுப்பாளர்கள் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்தியாச்சு. களத்தில் மிக வேகத்துடன் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் வந்து எடப்பாடியார் வந்து காப்பி அடிச்சுதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஒரே ஒரு திட்டம் மட்டும் எடுத்துக்கங்க. 8,000 ரூபாய் கூப்பன்கிறாங்க. நாங்க 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 1 மாசத்துல போடுவோங்கிறோம். ஒரு கூப்பன் கொடுக்கிறப்ப அந்த கூப்பனை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கே கட்சி தொண்டர்களுக்கு காசு கொடுக்கணும். அந்த பொருளை வாங்கி நீங்க கடைக்கு போனீங்கன்னா அது எந்த கடைன்றத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணுமோ தெரியாது. அதுபோக பொருள் வாங்குறதுல ஊழல், எல்லாத்துலயும் ஊழல் இருக்கக்கூடிய ஒரு திட்டத்தை எந்த அதிகாரி யோசிச்சு சொல்லி கொடுத்தாங்களோ எந்த மக்களுக்கும் அது புரியல. அதிமுக கொடுக்கிறது 10,000 ரூபாய் நேரம் உங்க அக்கௌண்ட்ல, திமுக கொடுக்கிறது ஒரு கூப்பன். அந்த கூப்பன் வந்து டோக்கன் மாதிரி. அந்த டோக்கன் வந்து எவ்வளவு மதிப்புன்றதே அவங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு வந்து ஒரு கூப்பன் கொடுக்கிற டோக்கன் கொடுக்கிற கட்சி வேணுமா, 10,000 ரூபாய் நேரம் உங்க அக்கௌண்ட்ல போடுற கட்சி வேணுமான்றத ஒவ்வொரு தாய்மாரும் முடிவெடுத்துக்குவாங்க. அதே போல குலவிளக்கு திட்டம்னு நம்ம கொடுக்கிறோம். அந்த குலவிளக்கு திட்டங்கிறப்ப எந்த மாற்று கருத்தும் இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு குலவிளக்கு இருப்பாங்க. அது வந்து
நீங்க தகுதி வாய்ந்த மகளிர்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி கிடையாது. நீங்க மகளிரா இருக்கிறதே தகுதி. நீங்க குல விளக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது அதிமுக 2000 ரூபாய். இது எல்லாத்தையும் வந்து மக்கள் சீர்தூக்கி பார்க்கறாங்க. அதே மாதிரி பஸ்ல வந்து பெண்களுக்கு மட்டும் இருக்கிறது மாதிரி அனைவருக்கும் பஸ் வந்து இலவசமாக விலையில்லாமல் தரக்கூடிய கட்சி ஆட்சி அதிமுக ஆட்சின்றதை நம்புறாங்க மக்கள். இவங்களால செய்ய முடியும் அந்த நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார் மக்கள் மனசுல புரட்சி தமிழர். அதுதான் எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம். அதிமுக 4 பகுதியிலுமே உதயசூரிய சின்னத்தை போட்டு நீங்க வைக்க வச்சிருக்கீங்க. நிலைப்பாடு நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்களை பொறுத்த வரைக்குங்க மாற்று கட்சிகளை மதித்து தோழமை கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். எந்த மரியாதையுமே கொடுக்காம டார்ச் லைட் வச்சிருந்தாரு அவரு கமலஹாசன், என்ன ஆனாரு பாருங்க. அவருக்கு சீட்டே கிடையாது. அதே போல மதிமுக ஒரு காலகட்டத்துல தமிழ்நாட்டுல எல்லா தொகுதிகளிலும் நிக்கக்கூடிய அளவுக்கு இருந்த கட்சி இன்னைக்கு வந்து சிரித்து போய் ஒரு சீட்டு கூட சொந்த சின்னத்துல நிக்க முடியாம அந்த கட்சியை ஆக்குனது திமுக. இந்த இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க வந்திருந்த 11 கட்சிகளும் எவ்வளவு எழுச்சியா வந்து சப்போர்ட் பண்றாங்கன்னு. இந்த மாதிரி ஒரு தோழமை கட்சிக்கு பண்றப்ப எந்த தோழமை கட்சி எந்த மனதுடன் வந்து சப்போர்ட் பண்ணணும்? இந்த இடத்துல காங்கிரஸ் நிக்குது எதுக்கு? யாராவது அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து அவ்வளவு சண்டை போட்டாங்க, காங்கிரஸ் எதிர்த்து என்னெல்லாம் சொன்னாங்க, அந்த பாரத்தை தூக்கி சுமக்கிறோம்னு சொன்னாங்க ஒரு காலகட்டத்துல. எந்த மனசை வச்சு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் 11 கட்சிகளும் கூட்டணியில ஒற்றுமையாக நின்று உழைக்கக்கூடியது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான். அதாவது 2 கட்சிகளும் வந்து இலவசங்கள் அள்ளி கொடுக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த மதுக்கடையெல்லாம் வந்து பல குடும்பங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. இந்த மதுக்கடையை மூடுறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை ஆட்சிக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஆட்சிக்கு வந்த 1 மாசத்துல 500 மதுக்கடைகளை மூடினது எடப்பாடியார் அவர்கள். இது யாரும் மறுக்க முடியாது. 8500 கடைகள் இருந்தது, இன்னைக்கு வந்து 7500 குறைச்சது எங்க ஆட்சியில். கடந்த 5 ஆண்டுகள்ல என்ன பண்ணியிருக்காங்க? டாஸ்மாகோட வருமானம் 2 மடங்கா இருக்கு. இதான் அவங்க சாதிச்ச விஷயம். நாங்க வந்து சொன்னதை செய்வோம். 297 வாக்குறுதிகள் இன்னைக்கு கொடுத்திருக்கோம். அதுல 20 வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள்னா அதை எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி. எந்த நேரத்திலையும் பட்ஜெட் போட்டு டாஸ்மாக்ல வந்து வருமானத்தை ஏத்துன கட்சி அதிமுக கிடையாது. அது வந்து திமுக. அதை மட்டும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நன்றி நன்றி. எப்ப இந்த இருக்குல்ல 23 பலராமன் அவர்களும் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகளும் மாண்புமிகு இதய தெய்வம் மாண்புமிகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய திருவுருவப் படத்திற்கும் இதய தெய்வம் அம்மா லோகேஷ் அவர்களே, நகரத்தில் பாலாஜி அவர்களே, மறுபடியும் மாநில பணிகளுடைய செயற்குழுவுடன் ராஜேஷ் அவர்களே, சமூக
வந்திருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் இடையரசு செயலாளர் அன்பு தம்பி சுதாகர் அவர்களே மற்றும் கண்ணியத்திற்கு